ஆளுநர் ஆர்.என். ரவி திரும்பவும் ஆலமரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. சனாதன பெருமைகளை பீத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது காலை உடைச்சும் அவன் இன்னும் திருந்தலையே, இந்த தடவை மாட்டட்டும் மண்டையை உடைச்சு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அயோத்தியிலேயே செருப்படி வாங்கினதுக்கு அப்புறமும் சங்கிகள் இன்னும் திருந்தலையே, சனாதனம் சாமானம்னு இன்னும் பெணாத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுவும் இந்த ஆளுநர் ஆர்.என். ரவி எல்லாம் என்ன கணக்குன்னே தெரில. இவரை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, பொழிச்சுன்னு காரி மூஞ்சியில துப்பியும் பார்த்தாச்சு. ஆனாலும் அடங்க மாட்டாப்லையே. இந்த நாட்டை உருவாக்குனது சனாதனம் தான், இந்த இந்திய திருநாட்டை கட்டி காப்பாத்தினதே பிராமணர்கள் தான் தொடர்ந்து பெணாத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. இவரை என்ன சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. ரைட், மேட்ரு என்னன்னா, இந்த ஆளுநர் ஆர்.என். ரவி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சங்கி புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போயிருக்கிறாரு. அதனோட சங்கி புத்தக வெளியீட்டு விழாங்கிறீங்களா? அப்புறம் ஆளுநர் ஆர்.என். ரவிய சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்கன்னா அது கண்டிப்பா ஏதாவது சங்கிகளோட பெருமை பீத்துற புத்தகமா தான் இருக்கும். பின்ன இவரை வச்சுக்கிட்டு அறிவியல் புத்தகத்தையா வெளியிட முடியும்? கண்டிப்பா அது சங்கி புத்தகமா தான் இருக்கும். அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்ட இந்த ஆளுநர் 2 முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. ஒன்னு, சங்கிகள் எப்பயுமே தற்காப்புக்காக சொல்ற வெள்ளக்காரன் தான் ஜாதியை கண்டுபிடிச்சான், வெள்ளக்காரன் இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதி இந்தியாவுக்குள்ள வந்தது அப்படிங்கிற அந்த பீத்த கதை. 2வது, பிராமணர்கள் தான் எல்லாருக்கும் கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க 1830க்கு முன்னாடி வரைக்கும். அதாவது இப்ப நடைமுறையில் இருக்கிற இந்த மெக்காலே கல்வி சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஊர்ல பிராமணர்கள் தான் கல்வி தந்தைகளா இருந்து நம் ஆட்கள் அத்தனை பேர்த்துக்கும் பாடம் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த பீத்த கதை. இதுல சங்கி ரவியோட இந்த 2வது கருத்து தான் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப டேஞ்சரானது. அதுக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வெள்ளக்காரன் கதையை பார்த்துட்டு வந்துருவான். ஆக்சுவலா நம்ம இந்திய சமுதாயம்ங்கிறது ஜாதியா எப்படி ஆயிரம் வருஷமா இயங்குதுங்கிறத பத்தி நாம நிறைய பேசியிருக்கிறோம். ஜாதிங்கிறது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒடுக்குமுறைங்கிறத பத்தியெல்லாம் நாம நிறைய பேசியிருக்கிறோம். அந்த பக்கம் அம்பேத்கர் மாதிரியான இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் வால்யூமா எழுதி குமிச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல பிஜேபி சங்கிகள்லாம் இன்னைக்கும் மேடையை போட்டு நம்ம ஜாதி சிஸ்டத்தோட அருமை பெருமையெல்லாம் பீத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ஜாதி இல்லாம எப்படி இந்து மதம் இருக்கும்? இந்து மதம்ங்கிறதே ஜாதி தான். இந்து மதத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு குச்சி மாதிரி, அந்த குச்சி எல்லாம் ஒன்னா சேர்த்து கட்டுற அந்த கட்டு தான் இந்து மதம்ங்கிறது. ஸோ ஜாதி இல்லாம இந்து மதம் இருக்க முடியாது. இந்து மதத்தை காப்பாற்றணும்னா ஜாதியை காப்பாற்றணும். ஜாதிங்கிறது நம்ம மரபு. நம்ம புள்ள குட்டிகளுக்கெல்லாம் ஜாதி பெருமையை சொல்லிக் கொடுக்கணும், குலப்பெருமையை சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் அந்த புள்ள போய் அடுத்த ஜாதிக்காரனை கண்ணாலம் கட்டாதுங்கிறதெல்லாம் சங்கிகளே இப்பவும் பேசுற விஷயம்தான். அதனால இந்த தடவை நாம என்ன பண்ணுவோம்னா, ஒரு சேஞ்சுக்கு சங்கிகளோட ஒத்து போயிடுவோம். ஒரே ஒரு கண்டிஷனோட, சங்கிகள் சொல்றாங்கல்ல வெள்ளக்காரன் தான் ஜாதியை கண்டுபிடிச்சது, வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதி நம்ம மேல திணிக்கப்பட்டதுங்கிற இந்த பீத்த கதையை ஒரே ஒரு கண்டிஷனோட சங்கிகள்கிட்ட நாம ஒத்துக்குவோம், ஒரு சேஞ்சுக்காக. அதாவது அந்த கண்டிஷன் என்னன்னா, சங்கிகள்லாம் இதை பப்ளிக்கா பிரச்சாரம் பண்ணணும். அந்த தவளுக்காரன் காதுல உழுவுற மாதிரி நல்லா அழுத்தி சத்தமா சொல்லணும். நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை, பேண்ட பரம்பரை, அதில் இருந்து பிறந்தா இதில் இருந்து பிறந்தோம்னு பேசிக்கிட்டு திரியிறானுங்கல்ல சோகால்டு மேல் ஜாதி பைத்தியக்கார நாய்கள். அவனுங்கள்ட்ட எல்லாம் போய், அடே கூமட்டைகளா, நம்ம கலாச்சாரத்துல ஜாதியே கிடையாதுரா, நம்ம புனிதமான பாரதத்துல ஜாதியே கிடையாதுரா, ஜாதிங்கிறது வெள்ளக்காரன் நம்ம மேல திணிச்சதுரா அப்படின்னு அந்த தற்குறி முண்டங்கள்ட்ட எல்லாம் சங்கிகள் சொல்லுவாங்களா? சொன்னாங்கன்னா வெள்ளக்காரன் தான் ஜாதியை கண்டுபிடிச்சாங்கிறத ஒத்துக்கிறதுல நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, தாராளமா ஒத்துக்கலாம். நம்ம இந்திய கலாச்சாரத்துல ஜாதி கிடையாது, அதனால நாங்களே ஜாதியை கைவிடுறோம். வெள்ளக்காரன் நமக்கு கத்து கொடுத்துட்டு போன அந்த கருமை நமக்கு எதுக்குன்னு ஜாதியை நாங்களே கைவிடுறோம்னு சங்கிகளே ஜாதியை கைவிட்டாங்கன்னா வெள்ளைக்காரன் தான் ஜாதியை கண்டுபிடிச்சாங்கிறத ஒத்துக்கிறதுல நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னடா சங்கிகளா, வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச அந்த கன்றாவி நமக்கு எதுக்குடா? கைவிட தயாரா? நாங்க தயார், we are waiting. ரைட், இப்போ அந்த 2வது மேட்ருக்கு வர்றேன். பிராமணர்கள் தான் கல்வி தந்தையா இருந்து இந்த நாட்டையே காப்பாத்தினாங்கிற அந்த பீத்த கதைக்கு வர்றேன். இதுலயுமே நாம சங்கிகளோட இந்த தடவை இந்த பர்டிகுலர் வீடியோவில் சங்கிகளோட சண்டை போட போறதில்ல, முரண்பட போறதில்ல, சில கேள்விகளை மட்டும் கேட்க போறோம். பிராமணாக்கள் தான் எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுத்தான்ற அந்த கதையை நாம ஒத்துக்கிறோம். கேள்வி என்னன்னா, அது எப்படி நீங்க எப்பயுமே ஒன்று பாடம் சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க, இல்லைனா ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்து பட்ஜெட் போடுற இடத்துல இருக்கிறீங்க, இல்லைன்னா பஞ்சாயத்து பண்ற இடத்துல இருக்கிறீங்க, ஐ மீன் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிகளா இருக்கிறீங்க. அது எப்படி நீங்க எப்பயுமே எலைட்டாவே இருக்கிறீங்க? எங்களை எல்லாம் வழி நடத்துற இடத்துலயே பிராமணாக்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எப்படி இருக்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க சொல்லி கொடுத்த பாடத்தை எங்க முப்பாட்டனுங்க எல்லாம் படிச்சானுங்கன்னே வச்சுக்குவோம். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க பட்ஜெட் போடுறீங்க, நீங்க ஏதாவது
எங்களுக்கு செய்வீங்களா, 5-10 ஏதாவது கிடைக்குமான்னு ஏங்குற இடத்துல நாங்களும், அதை தீர்மானிக்கிற இடத்துல நீங்களும், எலெக்ஷன்லயே நிக்கலினாலும் உங்கால் எப்படி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிறாங்க, எப்படி எங்களுக்கான முடிவெடுக்கிற அதிகாரத்தை எப்பயுமே நீங்களே வச்சிருக்கிறீங்களே, அது எப்படி பஞ்சாயத்து பண்ற வேலையை நீங்க தான் வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கும் ஜட்ஜுகளை உக்காந்துக்கிட்டு நீங்க சொல்றதுதான் நியாயம், நீங்க சொல்றதுதான் தர்மம், நீங்க வைக்கிறது தான் சட்டம்னு இன்னைக்கும் இருக்குது. அது எப்படிங்கிற இதுக்கான பதில தான் இந்தியாவோட 2000 வருஷ அரசியலே இருக்குது. ஆக்சுவலா இந்த நாட்டை நூற்றாண்டுகளாய் கெடுத்தது இவங்க தான், இந்த ஐயர்மார்கள் தான். இந்த நாட்டை 1000 வருஷம் பின்னோக்கி இழுத்துக்கிட்டு போனது இந்த ஐயர்மார்கள் தான். இந்த நாட்டை 1000 வருஷத்துக்கு மேல அந்நியர்கள்ட்ட அடகு வச்சதுல இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. இந்த நாட்டுக்கு வந்தவன் போனவன்லாம் ஜெயிச்சான்ல. ஒரு காலத்துல இந்தியா மேல படையெடுக்காதவன்லாம் பாவிங்கிற லெவல்ல இந்த நாடு இருந்ததில்ல. நீண்ட நெடிய 1000 ஆண்டு கால அடிமை வரலாறு இந்த நாட்டுக்கு இருக்குதுல்ல. இது எல்லாத்துலயும் இவங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. ஆக்சுவலா பார்ப்பனியத்தின் பித்தலாட்டங்களை பத்தியும், இந்த நாடு 1000 வருஷத்துக்கு மேல அந்நியர்கள்ட்ட அடிமைப்பட்டதுல பார்ப்பனர்களுக்கு எவ்வளவு முக்கியமான பங்கு இருக்குது, இந்த நாட்டை நூற்றாண்டுகளாய் கெடுத்ததுல அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமான பங்கு இருக்குதுங்கிற பத்தி தோழர் மருதையன் ஒரு பேட்டியில ரொம்ப அழகா ரொம்ப சிம்பிளா சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த இந்திய திருநாட்டுல யாரெல்லாம் எந்த சாதியினர்லாம் மக்களுக்கு மிகவும் அவசியமான அத்தியாவசியமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேரையுமே கீழ் சாதியினர் சூத்திர பசங்கன்னு சொல்லி ஒதுக்கி வச்சது இவங்க தான். அவங்களுக்கு கல்வி உரிமை கிடையாதுன்னு மறுத்தது இவங்க தான். அது எந்த சாதியினரா வேணா இருக்கலாம். செருப்பு தைக்கிறவங்க, துணி துவைக்கிறவங்க, துணி தயார் பண்றவங்க, பாத்திர பண்டங்கள் செய்யறவங்க, விவசாயம் செய்யறவங்க, இன்னும் வேற என்ன வேலை இருக்கு, இன்னும் தச்சு வேலை செய்யறவங்க, கட்டுமான வேலைகள் செய்யறவங்க, இன்னும் எந்த வேலையை வேணாலும் எடுத்துங்க. இவங்க எல்லாருமே இந்த நாட்டில் கீழ் ஜாதி தான். இவங்க யாருக்குமே கல்வி உரிமை கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாம் சூத்திர பசங்க, சேவை சாதியினர். சேவை பண்றதுதான், மேல் வர்ணத்தாருக்கு சேவை பண்றதா இவங்களோட வேலையை தவிர இவங்களுக்கு கல்வி உரிமை கிடையாது. அதே நேரம் யாருகிட்ட இந்த நாட்டில் கல்வி உரிமை இருந்தது, யாருகிட்ட எந்த நடைமுறை அறிவும் கிடையாதோ, யாரால இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் 10 பைசா பிரயோஜனம் கிடையாதோ, சாஸ்திரம் சம்பிரதாயம் பூஜை புனஸ்காரம்னு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை எல்லாம் கத்துக்கிட்டு அதை காட்டி ஊர் உலகத்தை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் நம்ம ஊர்ல மேல் சாதிக்காரங்க. அவங்க கிட்ட தான் கல்வி அறிவு இருந்தது. அவங்க கிட்ட இருந்த அந்த கல்வி அறிவும் அறிவுபூர்வமானதாவோ அறிவியல் பூர்வமானதாவோ இல்ல. அவங்க கிட்ட இருந்த அந்த கல்வி அறிவுங்கிறது அதே மாதிரி தான் 10 பைசாவுக்கு உதவாத யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத வேத மந்திரங்களை எல்லாம் நெட்டூர் போட்டு ஒப்பிக்கிற வேலையை செய்யறது தான் அந்த காலத்துல படிப்பறிவா இருந்தது. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அந்த கல்வி அறிவுங்கிறது அப்பாவி மக்களை எல்லாம் பிராமணர்கள் ஏச்சு பொழைக்கிறதுக்கு உதவிச்சே தவிர இந்த நாட்டுக்கு அதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆக்சுவலா வெள்ளைக்காரன் முத நம்ம ஆளுகிட்ட துப்பாக்கியை காட்டின போது ஒரே ஒரு சின்ன ராடை பிடிச்சி இழுத்தா போதும், அடுத்த செகண்ட் நம்ம நெஞ்சு 2ஆ பொழந்துருங்கிறதெல்லாம் நம்ம ஆளுகளுக்கு புரியவே இல்லை. அது என்னன்னே அவங்களுக்கு புரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும், நம்ம ஆளுகளை பொறுத்த வரைக்கும் ஆயுதம்ங்கிறது கத்தி கபடா வேல்கம்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான். அதை தாண்டி ஆயுதம் இருக்குது, அதை தாண்டி ஆயுதம் செய்ய முடியுங்கிறதெல்லாம் நம்ம ஆளுகளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா யாரு வேல்கம்பு கத்தி கபடா அறிவாலையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட ஒரு முறைப்படுத்தப்பட்ட கல்விங்கிறது கிடையாது. அவங்க அப்படியே பரம்பரையா ஒரு அனுபவத்தில் ஆயுதம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே தவிர அதை ஒரு அறிவியல் பூர்வமான பார்வையோட அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போற மாதிரியான ஒரு முறைப்படுத்தப்பட்ட கல்விங்கிறது அந்த மக்களுக்கு கிடையாது. ஏன்னா திரும்பவும் சொல்றேன், அவங்க எல்லாம் சூத்திர பசங்க, கீழ் சாதிக்காரங்க, அவங்க எல்லாம் சேவை சாதியினர், அவங்களுக்கு கல்வி அறிவு கிடையாது. அதுலயும் ஆயுதம் தயாரிச்சு கொடுக்குற அவங்களுக்கு ஆயுதமேந்திர உரிமை கிடையாதுங்கிற கொடூரம் எல்லாம் இந்த நாட்டில் ரொம்ப காலமா இருந்தது. ஸோ யாருக்கு எஜுகேஷன் கிடைக்கணுமோ அவங்களுக்கு இந்த நாட்டில் ரொம்ப காலமா எஜுகேஷனே கிடைக்கல. அதே மாதிரியே யாருக்கு எதுவுமே தெரியாதோ, ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுன்னா என்னன்னு இந்த நாட்டில் இருக்கிற எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு என்னன்னே தெரியாதோ அவங்க கிட்ட ஒரு கல்வி அறிவு இருந்தது. அந்த கல்வி அறிவால இந்த நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் எப்பயுமே இருந்ததில்ல. அது அப்பாவி மக்களை சுரண்டி பிழைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியாக தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த நாடு நூற்றாண்டுகளாய் அடிமைப்பட்டதில் அவளுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சரிடா இதெல்லாம் பழைய கதை, 100-200 வருஷத்துக்கு முன்னாடிப்பட்ட கதை, இப்பயும் அவங்கள நாம அப்படிதான் பார்க்கணுமா, அவங்க இப்பயும் அப்படிதான் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அவங்க இப்பயும் அப்படித்தான் இருக்கிறாங்க. இந்திய பிரதமர் மோடியை விட்டு அவங்க இப்பயும் அப்படித்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டை 1000 வருஷம் பின்னாடி இருக்கிற வேலையை இப்பயும் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பிரதமர் மோடியின் வழியாகவும் அவங்க செய்ய முயற்சி பண்றாங்க. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இந்த
எலெக்ஷன் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மோடி ஒரு பேச்சு பேசினாரு. அது ரொம்ப முக்கியமானது. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கிற இந்திய இளைஞர்களுடைய தலையாய பணி என்னவா இருக்கணும்னா, அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இந்திய இளைஞர்கள் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான வேலை என்னன்னா, நம்ம புராணங்கள்லயே இதிகாசங்கள்லயும் இருக்கிற விஷயங்கள்லாம் அறிவியல் பூர்வமானது, அதுக்கு நிகரான அறிவியலே உலகத்துல கிடையாதுன்னு உலகத்துக்கு எடுத்து சொல்ற மாதிரியான வேலைகளை இந்திய இளைஞர்கள் தொடர்ந்து செய்யணும். அதுதான் எல்லாவற்றையும் விட முக்கியமான வேலை அப்படின்னு பிரதமர் மோடி பேசுறாரு. உருப்படுமா இந்தியா? இல்ல உருப்படுமா நான் கேட்கிறேன். புராணங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் அறிவியலை தேடி இந்திய இளைஞர்கள் கிளம்புனா இந்தியா உருப்படுமான்னு நான் கேட்கிறேன். சிவன் தலையில நிலா இருக்குதுங்கிறதெல்லாம் அறிவியல்னு இந்திய இளைஞர்கள் நம்ப ஆரம்பிச்சா, அதை அறிவியல்னு நிரூபிக்கிறதுக்காக இந்திய இளைஞர்கள் போராட ஆரம்பிச்சா இந்த நாடு விளங்குமா, உருப்படியாகுமான்னு நான் கேட்கிறேன். இதைத்தான் இந்த பார்ப்பன கும்பல் இந்திய அரசியல்வாதிகளின் வழியா நம்ம மேல திணிக்க முயற்சி பண்ணுது. எல்லா திட்டங்களுக்கும் சமஸ்கிருதத்தில் பேரை நொட்டுறது, சமஸ்கிருதம் என்னமோ ரொம்ப புனிதமான மொழி, அதில் இருக்கிற புராண இதிகாசங்கள்லாம் ஈடு இணை இல்லாத அறிவியல்னு நம்மளை நம்ப வைக்க முயற்சி பண்றது அத்தனையுமே இந்த பார்ப்பன கும்பல் திரும்பவும் இந்த நாட்டை ஒரு 1000 வருஷம் பின்னாடி இழுக்கிறதுக்கான முயற்சி தான். ஆனா இந்த தடவை ஒரு சேஞ்ச். இந்த தடவை எதிரி வெளியிலிருந்து வர போறதில்ல, நம்ம ஊர்லயே தான் இருக்க போறாங்க. நம்மளை அடிமைப்படுத்துற எதிரிங்கிறது நம்ம ஊர்லயே தான் இருக்க போறாங்க. அம்பானி அதானி மாதிரியான எதிரிகள்கிட்ட நம்மளை அடமானம் வைக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் இந்த பார்ப்பன கும்பல் ரொம்ப தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு தான் இந்த ஆர் என் ரவி, நம்ம பிரதமர் மோடிஜின்னு அத்தனை பேரும் சனாதனம் சனியதானம்னு ஓயாத கூவுறாங்க. ஸோ அயோத்தியிலேயே பிஜேபி தோத்துருச்சுங்கிறதுக்காகவெல்லாம் சங்கிகளோட சண்டை போட வேண்டிய அவசியம் முடிவுக்கு வந்துருச்சுன்னா அர்த்தம் கிடையாது. சங்கிகளுடனான சண்டையை தொடர்ந்து போட்டு தான் ஆகணும். நம்ம உடம்புல சத்து இருக்கிற வரைக்கும் சண்டை செஞ்சு தான் ஆகணும். செய்வோம். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.